கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாரமா நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. போன வாரம் விட்ட அறிக்கையில இருந்து நெறைய விஷயம் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் இதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணு ஒண்ணா என்ன என்ன டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம், வணக்கம். வர அனைவருக்கும் எனர்ஜியே வணக்கம். கேக்குதா? கேக்குது. எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. ஆ, இன்னைக்கு சரி ஒரு முடிவோட தான் வந்திருப்பீங்க. சரி நம்ம அப்படியே கண்டிப்பா. ஒரு இது கொடு. எனர்ஜி அதிகமா இருக்கு, சிக்னல் தான் கம்மியா இருக்கு எங்க ஊர்ல. ஓகே, ஓகே, ஓகே. கண்டிப்பா. ஸோ சரி நம்ம அப்படியே கொஞ்சம் டாபிக் என்ன மாதிரி ஜென்ரலா பேச போறோன்றத டச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ம். டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ கண்டிப்பா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. தளபதி அவர்கள் நம்ம முதல் பொதுக்குழு கூட்டத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அங்க திருப்பி போயிட்டாரு. சிக்னல் ரொம்ப இதா இருக்கு போல் இருக்கு, வீக்கா இருக்கு போல் இருக்கு. சரி ரமேஷ் பிரதர், அப்படியே நம்ம பேச ஆரம்பிப்போம். அவர் அப்படியே நெட்வொர்க் சரியான அப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே பிரதர். ஓகே, ஓகே. ஸோ நம்ம முதல் பொதுக்கூட்டத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்கோம். அது ரொம்ப ஃபுல்லாவே ஒரு அனல் பறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம கட்சி தோழர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களால என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுத்து, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையும் பதிவு செய்ய வச்சு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ண விதமும் சரி, நம்ம வெளியில இருந்து பாக்குற போது ஒரு திருவிழா கோலம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லயே வெளியில அவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க, கூட்டம் அவ்வளோ கூடி இருந்துச்சு. தோழர்கள் எல்லாரும், பொதுச் செயலாளர் எல்லாரும் பாத்தீங்கன்னா கட்சியில ஒரு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருமே பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப பரபரப்பான வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைவ் போடுவாங்களா போட மாட்டாங்களா, ஏன் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா ஒரு ஒரு கட்சியோட பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளவு பெரிய அட்டென்ஷன், அது நம்ம தளபதியும் டிவிக்கே எடுக்கிற ஒரு ஒரு முன்னெடுப்புகளுக்கும் அந்த அந்த ஸ்பாட்லைட்டுங்கிறது ரொம்ப கிடைக்குது. அது மக்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விரும்புறாங்க. மீடியாவும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுறதுனால அது நடக்குது. பட் அதான் முதல் முறையா ஒரு ஜன்னல், ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கண்ணாடி ஜன்னல் வழியா ஃபோக்கஸ் பண்ணி உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கான்னு தெரியல. அது ரொம்ப இதுவா இருந்துச்சு. அண்ட் தென் தளபதி எல்லாருக்கும் கொடுத்த ஒரு வரவேற்பு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எழுந்து நின்று அவங்கள வரவேற்றது, அவங்கள உரையை பதிவு செய்ய வச்சது, குறிப்பா பெண்கள் அவங்களோட குரலை அங்க ஒலிக்க செய்தது. ஏன்னா இங்க நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி அரசியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்கள் பிரச்சனையா ஆண்கள் தான் எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் பெண்கள் அதை சொல்ற போதுதான் அதுல இருக்கிற கிரிட்டிகாலிட்டியும் அவங்க என்ன உணர்றாங்கன்றதையும் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பிரதர். நீங்க அங்க இருந்து ஃபயரும் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் அதை நேராவும் விட்னஸ் பண்ணியிருந்தீங்க. அதை பத்தி உங்க சில கருத்துகள் எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நம்ம நடத்தியிருக்கோம். மிக வெற்றிகரமாக, மிக விமர்சையாக, ஒரு பிரம்மாண்டமாக நம்ம அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த பொதுக்குழுவினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பைலா படி நம்ம என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாம அதுல செஞ்சிருக்கிறோம். அதே போல மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றுவது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே நம்ம ஒரு முறை செயற்குழு கூட்டத்தை கூட்டி தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நம்முடைய பொதுக்குழு கூட்டத்திலுமே மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி நம்ம ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். தீர்மானங்கள் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாம எந்த பக்கம் நிக்கிறோம், நம்மளோட நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாட்டுல உறுதித்தன்மையோட நாம நிக்கிறோம் அப்படின்றத வெளிக்கொண்டு காட்டுவதற்காக தான் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். அதன் மூலமாக ஆட்சியாளர்களுக்கு நாம நம்முடைய அழுத்தத்தை கொடுத்து மக்களுக்கு என்ன நன்மைகள் சென்று சேர வேண்டுமோ அதை அவர்களை செய்ய சொல்லி, நம்முடைய சார்பில் அவர்களை மேலும் அழுத்தங்களை கொடுத்து அந்த மக்களுக்கு தேவையானதை அவர்களிடம் சென்று சேர்ப்பதற்காக நம்ம அந்த தீர்மானங்களை எல்லாமே
நிறைவேற்றியிருந்தோம். ஸோ இந்த தீர்மானங்கள் படித்ததாக இருக்கட்டும், இல்ல அது பல்வேறு தரப்பினர் அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியதாக இருக்கட்டும், இல்ல அவர்கள் சார்ந்த அந்த பெண்கள் பிரச்சனைகளை பேசியதாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் கருத்துக்களை தெரிவித்ததாக இருக்கட்டும்னு, ஒரு ஜனநாயக முறைப்படி அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா, எத்தனை கட்சிகள்ல வந்து இது போல அனைத்து தோழர்களுக்கும், கட்சியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கும், மற்ற நிர்வாகிகளுக்கும் வாய்ப்பளித்து, அவர்களுடைய கருத்துக்களையும் அந்த இடத்துல தலைவர்ட்ட கொண்டு போய் சேர்த்து, ஒவ்வொரு தொகுதி வாயிலாக பெண்கள் பிரச்சனைகள், மத்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தலைவரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முறையில, ஒரு ஜனநாயக முறைப்படி நம்முடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது நடைபெற்று முடிந்திருக்கிறது. நீங்க சொன்னது போல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மிகவும் முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா, கட்சி ஆரம்பித்த முதலே நீங்க பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகள் நியமிக்கிறது மாநில நிர்வாகிகள்லயுமே பெண்களுக்கான ஒரு முன்னுரிமையை குடுத்திருந்தாரு. அதேபோல உறுப்பினர் சேர்க்கையிலுமே வந்து பெண்களுக்கான முன்னுரிமைகள் குடுத்திருந்தாரு. மாநாட்டுல வந்து மாநாட்டிற்கான குழுக்கள் அமைக்கும் பொழுது, அதிலயும் பெண்களுக்கான முன்னுரிமைகள் குடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகள், மாவட்ட தலைமை நிர்வாகிகள் நியமிக்கப்படும்போது, அதிலும் பெண்களுக்கு வந்து இடங்கள் கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்படி நம்முடைய கழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சும்மா வந்து நம்ம படத்துல மட்டும் சிங்கப்பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடல. சிங்கப்பெண்களை வந்து நிஜ வாழ்க்கையிலுமே சிங்கப்பெண்களாக அவர்களை மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்திருக்கிறார். ஏன்னா மற்ற கட்சிகளுடைய மேடைகள், குறிப்பாக இன்றைக்கு ஆளுங்கட்சி மேடைகள்லயே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபாச பேச்சாளர்களுக்கு தான் வாய்ப்புகள் கொடுக்கப்படுமே தவிர்த்து, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். அதேபோல எத்தனை பேர் அந்த கட்சியில வந்து பெண்களை வந்து தலைமை பொறுப்புலயும், பெண்களை ஒவ்வொரு மேடையிலும் ஏற்றி அழகு பார்க்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ரொம்ப கம்மிதான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்முடைய கொள்கை தலைவரான தந்தை பெரியார் அவர்களை நம் கையில் எடுத்திருக்கும் பொழுது, தந்தை பெரியார் அவர்களை கையில் எடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் அவர் சொன்ன பெண் விடுதலையை, பெண் உரிமைகளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே இப்ப நான் சொன்னதுலயே தெரியும். ஏன்னா ஆபாச பேச்சாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடை கூட பெண்களுக்கு கிடைப்பது கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அந்த கட்சிகள்ல. சோ அந்த அளவுக்கு தான் இவர்கள் பெரியாரை வந்து பின்பற்றுகிறார்கள். ஆனா நம்ம கொள்கை தலைவராக எடுத்த பிறகு பெரியார் அவர்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி பிடித்து அவர்களுடைய பெண் விடுதலை, பெண் உரிமைகளை வந்து நாம போற்றி அதை நடைமுறையிலும் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தலைவர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். பேசவில்லை என்பதை விட செயலில் காட்ட வேண்டும் அப்படின்றதுதான் முக்கியம். சோ நம்முடைய தலைவர் வந்து எத்தனையோ பேர் அந்த பெரியார் இஷ்யூஸ்லாம் நடக்கும்பொழுது, தலைவர் பேசல, கருத்து சொல்லல அப்படின்னாரு. எங்கள் தலைவர் வந்து கருத்து சொல்வதை விட கருத்து சொல்வதை விட ஸ்டேஜ்ல, ஒவ்வொரு இடத்துல, பொறுப்புகள்ல பெண்களை வந்து முக்கியத்துவப்படுத்தி, பெண்களை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு செயல்பாட்டுல நிரூபிச்சிருக்கிறாரு. அதுதான் தந்தை பெரியார் அவர்களின் பெண் விடுதலைக்கான போராட்டத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. அது இந்த பொதுக்குழுவிலும் தொடர்ந்து இருக்கிறது. ஹரிஷ் சொன்னது போல பொதுக்குழுவில் எத்தனை பெண் நிர்வாகிகள் வந்து பேசினாங்க, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஜனநாயக முறைப்படி எல்லா வகையிலும் மிகச் சரியாக இந்த பொதுக்குழுவை திட்டமிடலோடு நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்தி இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்முடைய பொதுக்குழு அப்படின்றது நடந்திருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் சூப்பர் ரமேஷ் ப்ரோ. அதாவது இப்போ நிறைய பேர் ஆக்சுவலா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு. ஏன்னா அன்னைக்கு நாங்கெல்லாம் ஸ்பேஸ் லைவ்ல போட்டுட்டு இருந்தோம், எல்லா தோழர்களும் பேசிட்டு இருந்தோம் இங்க. அங்க நீங்க அந்த ஒரு ஸ்டேஜ் செட் பண்றது அப்படின்னுவாங்களே, நீங்க எப்பவுமே பண்றதுதான். அதுல எல்லாரும் ரொம்ப வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதையும் இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் அதே மாதிரி தலைவர் அவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு செயல் வீரர் தான். அவர் எப்பவுமே அந்த செயல் அப்படிங்கறத வந்துட்டு மாநாட்டிலயும் சரி, அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துலயும் சரி, நீங்க அவர் அதிகமா வந்து அவர் சினிமாலேயே இருக்கிற போதும் சரி, அதிகமா நீங்க வந்து ஒரு பேசியோ பதில் அளிச்சோ அதுல அதுல வந்து திருப்பி கொடுக்க மாட்டாரு எப்பவுமே. ஒன்லி ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஆக்சுவலா வீரா ப்ரோ கிட்ட தான் கொஸ்டின் கேட்க வந்தேன். அவர் இவ்வளவு நேரம் இருந்தாரு. கரெக்டா கொஸ்டின் கேட்க வரும்போது திருப்பி நெட்வொர்க் ஃபெயில் ஆயிடுச்சு போல் இருக்கு. சரி, அவர் திருப்பி வரட்டும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த
திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற இந்த களம் மாறி இருக்கிறத பத்தி தலைவர் வந்து ரொம்ப குறிப்பா அவரோட ஸ்பீச் எண்டுல சொன்னதை பத்தி நீங்க என்ன அத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. அது எவ்வளவு ஆழமா சொல்லியிருக்காருன்னா அது பின்னாடி என்ன எவ்வளோ இது இருக்கு வெயிட்டேஜ் இருக்குன்றது சொல்லுங்க. அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி நம்மளுடைய அந்த கட்சியை துவங்கிய பொழுதே இந்த களம் வந்து திமுக வர்சஸ் தாவேகா என்று மாறிவிட்டது அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா நம்ம வந்து தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே மிக தெளிவாக வந்து சொல்லிவிட்டார் நம்முடைய அரசியல் எதிரி யார் என்பதையும் நம்மளுடைய கொள்கை எதிரி யார் என்பதையும் எதனால் நம்ம அவர்களை எதிர்க்கிறோம் என்பதையும் சொல்லிவிட்டார். இத்தனை ஆண்டு காலமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று மாறி மாறி இவர்கள் போட்டுக்கொண்ட சண்டையெல்லாம் மக்கள் வந்து துளியும் நம்பல. இவர்கள் இப்படியே தான் நீங்க வந்து எலெக்ஷன் அப்ப இவர்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா எலெக்ஷன் அப்போ இவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரங்கள்ல நீங்க இந்த ஏற்கனவே ஆண்ட 2 கட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா மாறி 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 இவர்கள் மேல இருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியில ஒப்பிச்சிருவாங்க. அந்த ஒரு டைம்ல மட்டும் தான் இவர்கள் 2 பேருமே வந்து மிக அதிகமாக உண்மைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அவங்கள பத்தி குற்றச்சாட்டு வைக்கிறதும், அவங்க இவங்கள பத்தி குற்றச்சாட்டு வைக்கிறதும், 2 பேரும் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொள்வதும், இப்படி வந்து 2 பேருமே வந்து அந்த உண்மைகளை வந்து பிரச்சாரத்துல வந்து சொல்லுவாங்க. இதையெல்லாம் மக்கள் வந்து பல்லாண்டு காலமா வந்து பார்த்துக்கிட்டு தான் வராங்க. ஸோ எந்த அளவுக்கு இவர்கள் ஒருவரை குற்றம் சாட்டிக் கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத மக்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்முடைய தலைவர் மிக தெளிவாக கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே நாம இந்த ஊழல் மிகுந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநில ஆட்சியாளர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக முழு மனதாக நம்முடைய தலைவரை தான் பிரதான எதிர்க்கட்சியாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றதுதான் 100% நிதர்சனமான உண்மை. ஏன்னா பல இடங்கள்ல சொல்லியிருந்தாலும் திரும்பவும் சொல்றோம், தலைவர் அவர்களுக்கு வந்து சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பல 100 கோடிகள் சம்பாத்தியத்தில் இருக்கும் பொழுது அதை விட்டு ஒரு மக்கள் சேவைக்காக அவர் வந்திருக்கிறார். அப்பொழுதுனா அவருடைய லைஃப் அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய திரைத்துறை அவருடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு திரைத்துறை பயணத்தையே வந்து மக்கள் பணிக்காக டிராப் பண்ணிட்டு அவர் அரசியலுக்குள்ள வராரு அப்படின்ற பொழுது அவர் எந்த அளவிற்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை இந்த அதிகாரத்தின் மூலமாக செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார் என்பதை மக்கள் வந்து மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 10 வருஷங்களுக்கு தலைவர் அவர்கள் சினிமாவில் இருந்தாலும் கூட அவர்தான் நம்பர் 1. அதுல யாருமே மாற்ற முடியாது. எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு சினிமாவில அவர்தான் முடிசூடாத மன்னனாக இருந்திருப்பார். ஆனால் அதை துறந்து விட்டு மக்களுக்காக நான் வருகிறேன், இதற்கு பிறகு நான் படம் நடிக்க போறதில்லை, என்னுடைய கடைசி படம் கமிட்மெண்ட் பண்ணதை மட்டும் நான் முடிச்சுட்டு நான் முழுவா மக்களுக்காக இருக்க போறேன், மக்களுக்காக பயணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரிய கட்சிகளை எதிர்த்து களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னும் பொழுது அதுல மக்கள் சேவையை தவிர்த்து வேற என்ன ஆதாயம் இருந்து விட போகிறது? அதையுமே நம்முடைய தலைவர் வந்து மிக தெளிவாக தன்னுடைய முதல் அறிக்கையிலேயே சொல்லியிருந்தார். அரசியல் அப்படின்றது எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு அரசியலை இவர்கள் தொழிலாக பார்த்து சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒரு குடும்பம் வாழ்வதற்காக அரசியலை வைத்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தலைவர் மிக தெளிவாக அந்த லைனை சொல்றாரு, அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது, அது என்னுடைய ஆழ்மனத்தின் வேட்கை என்ற வரிகளை வந்து தன்னுடைய முதல் நாளே கட்சி அறிவிப்பின் பொழுதே தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லும் பொழுதே மக்கள் நம்மை பிரதான எதிர்க்கட்சியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். 2026 முதலமைச்சராகவும் தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனாலதான் நம்ம மிக தெளிவா வந்து டே 1ல இருந்தே சொல்றோம், திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் களம், இந்த களம் அப்படித்தான் செல்ல போகிறது என்று நாம் சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, பல்வேறு நரேட்டிவ்ஸை செட் பண்ணிட்டு வந்தாங்க. எப்படி செட் பண்ணாங்க, இவர் வந்து சினிமாவில இருந்து நேரடியாக முதலமைச்சராக முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னாங்க, களத்திற்கே வரவில்லை அப்படின்னாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, மக்களை சந்திக்கவில்லை அப்படின்னாங்க. அப்புறம் சில புலிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு நரேட்டிவ் செட் செய்து கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணாங்க, பலம் நிரூபிக்கப்படவில்லை, பலம் நிரூபிக்காத ஒரு கட்சியை வந்து அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு விமர்சனமாக வைத்து 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 இந்த குரங்குகள்லாம் எப்படி குட்டிக்கரணம் போட்டு வித்தை காட்டி கொண்டிருக்குமோ அது போல மக்களிடம் வந்து இவர்கள் வித்தை காட்டி கொண்டிருந்தார்கள்.
மக்களும் அந்த வித்தையெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு, போதும் நீங்க வித்தை காட்டுனதெல்லாம். உண்மையிலேயே எங்களை வந்து வாழ்விக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் என்று நம்முடைய தலைவர்களை வந்து இன்று ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கழகத்தை வந்து இன்று ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் வந்து களத்திற்கே வரவில்லை, மக்களை சந்திக்கவில்லை, அதுக்கு பிறகு வந்து பலம் நிரூபிக்கப்படவில்லை என்றெல்லாம் இவர்கள் குட்டிக்கரணம் போட்டார்களே. சரி, அவ்வளவு குட்டிக்கரணம் போட்ட நீங்க, இப்படி எங்களை வந்து ஒரு சாதாரண நிலையில வைத்து பேசிய நீங்க, எதற்கு ஒவ்வொரு மேடையிலயும் ஊருக்கு ஒரு மேடை போட்டீங்க. உங்க கட்சி தலைவருடைய பிறந்த நாளுக்கு மேடை போட்டீங்க. ஏர்போர்ட்ல போகும்போது, வரும்பொழுது, சாப்பிடும் பொழுது, இன்னும் வந்து இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்க்கு செல்லும்போது மட்டும் தான் பேட்டி குடுக்கல. மத்தபடி எல்லா இடத்துலயும் பேட்டி குடுத்து, நம்முடைய தலைவர் அவர்களையும், கழகத்தையும் வந்து விமர்சித்துக் கொண்டு, நம்முடைய செயல்பாடுகளை விமர்சித்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, அழுது கொண்டே இருந்தார்கள். அப்போ உங்களுடைய விமர்சனமும், உங்களுடைய அழுகையும், அழுகுரலும் என்ன காட்டுது அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பயந்திருக்கீங்க அப்படின்றத காட்டுது. இன்றைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான், இல்ல பிரதான எதிர்க்கட்சி எங்களுக்கு வேற கட்சி தான், அப்படின்லாம் நீங்க இன்னைக்கு பேட்டி குடுக்குறீங்கல்ல, எங்க தலைவர் பேசினதுக்கு பிறகு. அப்ப ஏன் நீங்க மேடைக்கு மேடை எங்க தலைவரை மட்டுமே பார்த்து அழுது கொண்டுட்டு இருக்கீங்க? எதுக்கு எங்க கட்சியினுடைய செயல்பாடுகளையே நீங்க பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க? எதற்கு எங்க கட்சிய பத்தியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? மைக்கு கிடைச்ச உடனே அடுத்த செகண்ட் வந்து தாவேகாவ பத்தி பேசுறீங்க. அடுத்த செகண்ட் எங்க தலைவரை பத்தி பேசிடுறீங்க. அந்த அளவுக்கு தூக்கத்துல எழுப்புனா கூட, நீங்க போயிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நமக்கு எதிரா. அவர்களை எல்லாம் நீங்க ஒரு நாள் வீட்டுல போய் தூக்கத்துல எழுப்புங்கன்னா கூட, தாவேகா தான், தாவேகா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் தூக்கத்தை கெடுத்து, அவர்களுடைய நிம்மதி எல்லாத்தையும் இன்றைக்கு கெடுத்திருக்கக்கூடியது நம்முடைய செயல். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் நமக்கு வந்து ஒரு ஆதரவை குடுத்து, மக்கள் நம்மளை வந்து வச்சிருக்கிறாங்க. சோ இப்ப இவர்களுடைய இந்த புலம்பல்கள் மூலமாகவே இவர்களே நிரூபித்து விட்டார்கள். நாம தான் களத்துல பிரதானமாக இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதற்கு வந்து ஒரு பெரிய ஆதாரம்லாம் தேவையில்லை. இன்றைக்கு பேசக்கூடிய இவர்கள் தான் அதற்கு ஆதாரம். இவர்களை தாண்டி வேற ஒரு பெரிய ஆதாரம் தேவை கிடையாது. அப்ப இதை தான் எங்க தலைவர் மிக தெளிவாக மேடையில வந்து சொல்றாரு. 2026ற்கான களம் அப்படிங்கிறது டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் இருக்கும். இது அப்படிதான் போக போகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தல் அப்படிதான் அமைய போகிறது. அப்படி அமையும் பொழுது இந்த டிஎம்கே என்ற ஆட்சியை அதிகாரத்திலிருந்து இறக்கிவிட்டு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கப் போகிறார்கள். இது வந்து 2026 தேர்தல்ல நடக்க போகிறது என்று நாங்க ஆணித்தனமா சொல்றோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். கிட்டத்தட்ட எத்தனையோ தலைவர்கள் வந்து இந்த பரந்தூர் பிரச்சனைக்கு வந்து அறிக்கைகள் கொடுத்தாங்க. ஊருக்கு ஊர் பேசினாங்க. பரந்தூருக்கு சென்று பார்த்தார்கள். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு சென்று அந்த மக்களை சந்திக்க போகும்பொழுது எக்கச்சக்க பிரச்சனை. நீங்க வந்து ஊருக்குள்ளேயே தலைவர் வந்து போகக்கூடாது. ஊருக்குள்ள போய் வந்து மக்களை சந்திக்க கூடாது. அதற்கு பிறகு வெளியில ஒரு திடல்ல தான் சந்திக்கணும். அங்கேயும் சந்திக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு மண்டபத்துல தான் சந்திக்கணும். அப்படியே வந்து ஊர் மக்களை சந்தித்தாலும் குறிப்பிட்ட கிராம மக்கள் மட்டும் தான் அதுல கலந்துக்கணும். அவர்களுக்கு அடையாள அட்டைகள் இருக்கணும். அவர்கள் மட்டும் தான் உள்ள வரணும். இது போன்ற பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுதான் பரந்தூர் தன் சொந்த நாட்டில் உள்ள சொந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களை சந்திப்பதற்கு ஒரு கட்சி தலைவருக்கு இங்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு அடக்குமுறை ஏன் நீங்க செய்யணும்? நீங்கள் எங்களை பெரிதாக கருதவில்லை என்றால் இந்த அடக்குமுறையை நீங்க ஏன் செய்யறீங்க? அப்போ உங்களுக்கே தெரியுது களத்துல யார் பிரதானமாக எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள், யார் அடுத்த ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியறதுனாலதான் நீங்கள் இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்து எப்படியாவது உருண்டு பிறண்டு ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றி விட மாட்டோமா என்று வந்து ஒரு நிலையில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதோட பரவாயில்ல, தலைவர் அவர்கள் மக்களை சந்தித்து விட்டு வந்த அடுத்த நாள் காலையில நீங்க பாத்தீங்கன்னா மறைமுகமாக இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கடிதத்தை வந்து வெளியிடுறாங்க. ஒரு கடிதத்தை வெளியிட்டு பரந்தூர் மக்களை வந்து நாங்க அரணாக நிற்போம், விவசாயத்தை காப்போம், நீர்நிலைகளை காப்போம், அங்க இருக்கிற ஏர்போர்ட்டால எந்த விதமான பாதிப்பும் வராது, அந்த பாதிப்பு வராத அளவு எப்படி வந்து அங்க திட்டத்தை நிறைவேற்றுவது என்பதற்கான ஒரு குழுவை நாங்கள் அமைப்போம், ஒரு ஆராய்ச்சி குழுவை நாங்கள் அமைத்து நிற்போம். அதுலயும் வேற வரிகள் வேற நீங்க பாத்தீங்கன்னா இந்த சினிமா டைலாக் மாதிரி திராவிட மாடல் என்றைக்குமே வந்து மக்களோட மக்களாக மக்கள் நலனுக்காக துணை நிற்கும்லாம் டைலாக் எழுதுனாங்க. டைலாக் எழுதி லெட்டர் கொடுத்தவங்க யார் எழுதுனாங்கன்னு பேரே போடல. கடைசி வரைக்கும் மொட்டை கடுதியாசா தான் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மொட்டை கடுதியாசையாக தான் இணையதளம் முழுக்க சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஸோ எங்க தலைவர் சென்று வந்த அடுத்த நாள் ஒரு அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக இப்படி ஒரு கடிதத்தை வெளியிட்டு உங்களுடைய இருப்பை நீங்கள் காட்டிக் கொள்கிறீர்கள் என்றால், அப்ப இந்த ஆளும் கட்சி எந்த அளவிற்கு நம்முடைய தலைவரை பார்த்து, நம்முடைய கழகத்தை பார்த்து, நம் செயல்பாடுகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கு. மக்களை சந்திக்க வரவில்லைன்றீங்க. ஒரு நாள் வந்ததுக்கே நீங்க இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க.
அப்ப என்ன இல்ல அதே அப்ப என்ன மாதிரி மனநிலை உங்களுக்கு? சாரி தோழர் இன்டரப்ட் பண்றதுக்கு. அந்த பரந்தூரை பத்தி அப்புறம் பட்ஜெட்ல வந்து எந்த விதமான அதுக்கு ஃபாலோ அப்பும் வரல. எப்படி இத வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? பப்ளிக்குக்கு அஃபெக்ட் ஆகாம எப்படி இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்றதுக்கான டீடைல்ஸ் எதுவுமே வரல. இல்ல அதுக்கான ஃபாலோ அப் வந்து அவர் வேற இடத்துல முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதை நான் வந்து என்னுடைய பதிவுல ட்விட்டர் பதிவுல நான் வெளியிட்டு இருந்தேன். என்னன்னா ஒரு 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 நிகழ்வுடைய மேடையில என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரம் அமைப்பது என்பதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த மேம்படுத்தப்பட்ட நகரத்தை உருவாக்குவதற்கு ஒரு கன்சல்டன்ட்டை நியமித்திருப்பதாக ஆங்கில செய்தி நாளேடுகள் வந்து செய்திகள் அன்றைக்கு வெளியிட்டது. இவர்கள் வந்து மக்களிடம் வந்து அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க, நீர்நிலைகளை பாதுகாக்க ஆராய்ச்சி குழு அமைக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு மொட்டை கடுதாசியை போட்டுட்டு, அதை எப்படி மேம்படுத்தப்பட்ட ஒரு சிட்டியாக உருவாக்குவது என்பதற்காக கன்சல்டன்ட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அப்டேட். மக்களை ஏமாற்றி எப்படி இவர்கள் சுய லாபத்திற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதற்கான அப்டேட்டை இவர்கள் அங்க கொடுத்திருந்தாங்க. இவர்கள் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவர்கள் ஒருபோதும் மக்கள் சார்ந்து, மக்களுடைய நலப்பணிகள் சார்ந்து நிற்கப் போவது கிடையாது. இங்க நம்ம தெளிவா சொல்றோம். ஏர்போர்ட் வந்து நாங்க வேணவே வேணாம்னு சொல்லல. நாங்க வந்து டெவலப்மெண்ட்டே வேணாம்னு நாங்க சொல்லல. பட் விவசாயத்தை அழித்து, நீர்நிலைகளை அழித்து வேணாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இத நம்ம மிக தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர்கள் அந்த இடத்திலேயே தான் வரணும். அந்த இடத்துல தான் நாங்க இத செய்வோம். மக்கள் கிட்ட வந்து குடுக்கிற வாக்குறுதி ஒண்ணு, ஆனா நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி வேற ஒண்ணு என்று மக்கள் விரோத ஒரு ஆட்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இத சொல்றோம் அப்படின்னா, நம்ம களத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் தலைவர் அவர்கள் பரந்தூர் மக்களை பார்த்ததற்கு பிறகுதான் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய தலைவருடைய அந்த இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வெறும் குரங்குகள் வந்து எப்படி வந்து வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறதோ, அது போல மக்களை திசை திருப்ப செய்யக்கூடிய ஒரு வித்தை காட்டும் வேலைதான் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்றோம். வித்தைங்களும், குரங்குங்களும் அதிகமாயிட்டு தான் போதே தவிர, மக்கள் என்னைக்குமே நம்ம பக்கம் தான் நிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க அந்த உண்மையான உணர்வுக்கு மரியாதை குடுக்குறாங்க. அண்ட் இத எப்படி பார்க்குறோம், எப்படி சொல்றோம், எப்படி இத ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு, அ முன்னாடி மாதிரி இது வந்து ஒரு மீடியா வந்து ரொம்ப குறைவாகவும், அவங்க காட்டுறது தான் செய்தியாகவும் இருந்தது கிடையாது. இன்னைக்கு டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு தனி மீடியா இல்லாம இருக்கான். ஆனா இங்க இருக்கிற ஒரு ஆன்லைன் பெர்சன்ஸும், ஒரு இண்டிவிஜுவல் ஐடிஸும், அவங்க ஒரு பி இட் ஸ்மால் ஐடிஸ் ஆர் பிக் ஐடிஸ் ஒவ்வொருத்தரும் மீடியாவா இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க டிவிகேக்கு. ஒரு செய்தியும் எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறது, அத வந்து பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்கிறதுல இங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு 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 பொறுப்பு இருக்கு. அத அவங்க சரிவர செயல்பட்டுட்டு இருக்காங்க. அத அவங்க மறந்துடுறாங்க. இத எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துலயும் பார்க்கிறபோது, இவங்கலாம் ஒரு கூட்டத்த கூட்டுறதுக்கும், ஒரு ஆளுங்கள வர சொல்றதுக்கும் எவ்வளவு பணத்த வாரி இறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களின் ஒரு ஒரு ஏழ்மைய எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு தேவைகளை இவங்க வசதிக்கு எப்படி அவங்கள அதே லெவல்ல வச்சு ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு காசு மட்டும் குடுத்து கூட்டிட்டு வந்து இன்னைக்கு இங்க கூட்டம் கூட்டுறது. கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி அந்த மக்கள வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தன்னெழுச்சியா கூடுற கூட்டம். அதுதான் அங்க ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, என்ன வந்த உடனே முதல்வர் சீட்டா? அப்படிலாம் கிடையாது. அத வந்து ரொம்ப ஒரு திட்டமா அத மறைச்சிடுறாங்க. பிளான் பண்ணி. என்னன்னா, இவ்வளவு நாள் நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோம். விஎம்ஐ எந்தெந்த இடத்துலலாம் தோள் குடுத்திருக்கு. மக்களுக்கு எந்தெந்த இடர்பாடுகள் நடக்கிறபோது அங்க போய் நின்னுருக்கு. இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுறாங்க. அண்ட் தென் அப்ப இப்பதான் வந்துட்டு நான் எந்திரிச்சுட்டு இன்னைக்கு நான் வரணும் அப்படின்ல. இதுக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு பணிகள் எவ்வளவு போயிருக்குது. வரத்துக்கு முன்னாடியே கவுன்சிலர் எலக்ஷன் எல்லாத்துக்கும் எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. கட்டமைப்பு ரீதியாவும், பூத் ஏஜென்ட்ஸ்லாம் இப்ப நாங்க இன்னைக்கு தலைவர் வந்து வெளிப்படையா அறிவிக்கிறாருன்னா, பின்னாடி வேலைகள் வந்து ஒண்ணும் 1 வருஷத்திலேயோ, இல்ல 6 மாசத்திலேயோலாம் நடந்துராது. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய த்ரெட்டே இதுதான். ஏன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மத்த கட்சிகள் எல்லாம், டேய் டேய் உனக்கு இவ்வளவு குடுக்குறேன்டா. நீ வந்து ஒரு பூத்ல உட்கார்ந்துக்கடா. நீ இவ்வளவு நான் உனக்கு செலவு பண்றேன்டா. நீ வந்து இந்த வேலைய செய்டான்னு. இங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு வேலைய செய்யறதுக்கு ஒரு பொசிஷனோ, ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கோ கூப்ட்டா, ஒருத்தர் ஒரு பொசிஷன் இருக்கிற வேலைய வந்து செய்யணும்னு கூப்ட்டா, அங்க 100 பேர் நிக்கிறான். மினிமம். நான் சொல்றது ஒரு பூத் லெவல்லயே. சோ, இப்படி ஒரு தன்னெழுச்சியாக கூட்டம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. அவர் மேல இருக்க நம்பிக்கை. அவர் மேல எப்படி நம்பிக்கை வந்துச்சு? ஏன் சினிமால வந்து
அவரு வந்து டான்ஸ் ஆடி இது பண்ணதுனால மட்டும் வந்த கூட்டம் கிடையாது. அது சினிமால ரசிச்சோம். சினிமாவை தவிர அவர் ஆஃப் ஸ்கிரீன்ல என்னென்ன செஞ்சிருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தோழர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன முன்னெடுப்புகள் நடத்தியிருக்காரு, எவ்வளவு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்காரு, இது எல்லாத்தையும் நீங்க மறைக்கலாம். ஆனா இத மக்கள் சரிவர கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த மக்கள் வரவேற்பு. அத வந்து மறைக்க முடியாது இல்லையா? இதுதான் எவிடன்ஸ். இத நாளைக்கு இன்னும் இவங்க எவிடென்ட்டா பார்ப்பாங்க. தலைவர் அவர்கள் களத்துல வரும்போதும் இது ரொம்ப அ எவிடென்ட்டா எல்லாருக்கும் தெரியப்படுது. நீங்க எந்த திரை போட்டும் இத மூட முடியாது. கதற மட்டும் தான் முடியும். அப்புறம் இந்த அ சர்வேஸ் வந்து வந்துச்சுல்ல ரமேஷ் ப்ரோ. சர்வே ரிசல்ட்ஸ் வந்துச்சு இல்லையா? ஆமா. அதுல வந்து நம்மளுக்கு வந்து இப்போ மோஸ்ட் பிரிஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மள வந்து 2வது இடங்களா அந்த கருத்து கணிப்புல இது பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அது வந்து கரண்ட் சினாரியோ இன்னைக்கு தேதிக்கு. இன்னும் அவர் களத்துக்கு நேராக மக்களை சென்று சந்திக்காத பிளானிங் ஸ்டேஜ்ல இருக்கிறபோது வந்த சர்வே ரிசல்ட்ஸ் இது. சோ அத பத்தி அந்த 2வது இடத்துக்கு அப்படிங்கிறத வச்சே வந்து நெறைய பேரு இதெல்லாம் வந்து ஓட்டா மாறுமா? ஏன்னா இது அரசியல் சம்பந்தமா நடத்தப்பட்ட சர்வே தான் இது. இது வந்து வேற எதுவும் உங்களுக்கு புடிச்ச நடிகர் யாருன்னு அவங்க சர்வே எடுக்கல. உங்களுக்கு புடிச்ச சிஎம் யாருன்னு. இது இன்னும் எவ்வளவு ஸ்பெசிபிக்னா, கட்சிய விட இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு சர்வே. ஏன்னா, கட்சிய யாருக்கு பிடிக்கும்னா, இப்போ சில பேரு கட்சியில பல குளறுபடிகள் போய்க்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு சிஎம்மா, இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா, இல்ல நாளைக்கு திடீர்னு அவரோட குடும்பத்துல இருந்து யாராவது சிஎம் கேண்டிடேட்டான்னுலாம் தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு இவர பிடிக்குங்க. ஆனா இவர் வருவாரான்னு தெரியல. அந்த மாரி குழப்பம் இருக்கலாம். சோ கட்சிய தாண்டி இவரு தான் சிஎம்னா, அப்ப அந்த கட்சிக்கு அவங்க ஆதரவு குடுக்குறாங்க. இவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அத எப்படி பார்க்குறீங்க? அந்த சர்வே முடிவுகளை பொறுத்தவரைக்கும் இன்னும் சரியாக வந்து நமக்கு தேர்தலுக்கு ஒரு 10, 11 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு சர்வே ரிசல்ட் வந்திருக்குது. இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து அரசியல் கட்சி துவங்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு, ஒரு மிகப்பெரிய வந்து வாக்கு வங்கி பலத்தோடு தான் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம எல்லா இடங்களையும் பதிவு பண்ணிட்டே வந்தோம். அதற்கு எதிராக தான் புள்ளிவிவர புலிகள் சொல்லிட்டு கதறிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இந்த சர்வே முடிவுகளும் அதைத்தான் காட்டுது. இன்றைக்கு தேதிக்கு மக்கள் வந்து அடுத்ததாக முதலமைச்சராக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய தலைவர் தான் இருக்கிறார்கள் என்பது அந்த சர்வேவினுடைய முடிவு இன்றைய காலகட்டத்தில். ஆனா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் தான் முதலிடத்தில் இருக்கிறார், முதல்வராகக்கூடிய இடத்துல. வேற யாரையுமே மக்கள் வாங்க முதல்வரா வச்சு பார்க்க மாட்டாங்க. 2026 தேர்தல் நெருங்கும் பொழுது இதே சர்வே எடுக்கப்பட்டால் அன்றைக்கு நம்முடைய தலைவர் தான் முதல்வர் என்று மக்கள் வந்து முழுமையாக ஆதரித்து அதற்கான இது விஷயத்தை கொடுப்பாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொன்று மக்களை சந்திக்கவில்லை அப்படின்றத நான் அறவே மறுக்கிறேன். நம்முடைய தலைவர் வந்து இன்றைக்கு நேற்று வந்து மக்களை சந்திக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. நீங்கள் வந்து அவர் சினிமா துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும் பொழுதிலிருந்து அவர் மக்களை சந்தித்து வருகிறார். மக்களுக்காக பணி செய்து வருகிறார். மக்களுக்கு தேவையான உதவியை செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக அவருடைய சொந்த பணத்தில் சம்பாதித்த பணத்தில் செய்து வருகிறார். மக்களிடமிருந்து சுரண்டிய பணத்தில் மக்களை ஏமாற்றி செய்யவில்லை. அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அது மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். அவர் தன்னுடைய உழைப்புல சினிமாவுல ஈட்டிய பணத்தின் மூலமாக தான் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய உழைப்பை சுரண்டி ஒரு குடும்பம் ஊழல் செய்வதற்காக ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிட்டு அந்த பணத்தை வைத்து அவர் மக்களுக்கு செய்வதாக நாடகம் ஆடவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இது மக்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஆரம்ப காலகட்டத்துல எடுத்தீங்கன்னா, சென்னை வந்து எனக்கு ஞாபகம் இருந்து சரியா இருந்ததுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் வந்து சென்னை மேயராக இருந்த காலகட்டத்துல வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் பொழுதிலிருந்தே அவர் மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை வந்து செய்து வந்து இருந்தார். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை தமிழகத்திலேயோ, இல்ல கேரளத்திலேயோ, அண்டை மாநிலங்கள்லயோ எந்தெந்த நேரத்திலலாம் இயற்கை பேரிடர்கள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் தன்னுடைய சொந்த பணத்தில் அந்த மக்களுக்கான நிதி உதவி அளிப்பது, அதே போல நம்முடைய மக்கள் இயக்க தோழர்கள் மூலமாக அவர்களுக்கு வேண்டிய நிவாரண உதவிகளை செய்வது. கொரோனா காலகட்டத்திலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அரசாங்கங்களுக்கு நிதி வழங்கியது ஒரு பக்கம் இருந்தாலுமே, நேரடியாக வங்கிக் கணக்குல பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்தார். இப்படி எந்தெந்த இடத்துல எல்லாம் மக்களுக்கு உதவ முடியுமோ, மக்களை சந்திக்க முடியுமோ, சந்திச்சுட்டு தான் வந்தார். நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மேடையில் பேசியது போல,
இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் நடந்த துப்பாக்கி சூட்ல இரவோடு இரவாக எந்த விளம்பரமும் இல்லாம பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வந்து தலைவர் அவர்கள் பார்த்துட்டு வந்தார். அதே போல தங்கை அனிதா அவர்கள் வந்து நீட் தேர்வினால் இறக்கப்படும் பொழுது அந்த இடத்திற்கு போய் அவர் நின்னார். தொடர்ந்து அவர் மக்களை சந்தித்து தான் வருகிறார். மீனவர் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களை முன்னெடுப்பதாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டத்தை முன்னெடுப்பதாக இருக்கட்டும், ஊழல் சார்ந்த விஷயங்களுக்கான மேடைகளில் பங்கெடுப்பதாக இருக்கட்டும், அப்படின்னு பல்வேறு மேடைகள்ல பல்வேறு தருணங்கள்ல அவர் மக்களுக்காக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம வந்து தளபதி அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷமும் எப்படா வந்து நம்முடைய படத்திற்கான ஆடியோ லான்ச் நடக்கும், தலைவர் வந்து எப்ப அங்க பேச போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்போம் தலைவர்கிட்ட? என்ன தலைவர் வந்து சினிமாவை பத்தி பேசுறதை நம்ம எதிர்பார்த்தோமா, இல்ல மற்ற நடிகர்களை வாழ்த்துவதை பற்றி நம்ம எதிர்பார்த்தோமா? ஆனா அந்த இடத்துல நம்ம அனைவரும் எதிர்பார்த்த விஷயம் என்ன? இந்த முறை தலைவர் எந்த பிரச்சனையை பத்தி பேச போறாரு, இந்த உரை தலைவர் மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல போறாரு, இந்த முறை தலைவர் எந்த விதமான ஒரு கான்செப்டோட குட்டி கதை ஒண்ண சொல்ல போறாரு. இதை தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தலைவரோட சோசியல் மெசேஜுக்காக தானே நம்ம ஒவ்வொருவரும் அந்த இசை வெளியீட்டு விழாவை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒவ்வொரு இடங்கள்லயுமே மக்கள் கிட்ட நேரடியாக நம் தலைவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நம்ம தலைவர் சொல்ற விஷயம் நேரடியாக மக்களை வந்து சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நேத்து கூட பார்த்துக்கலாம். நேற்றைக்கு அந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து தலைவர் அவர்களுடைய அனுமதியின் பேர்ல, பொதுச் செயலாளருடைய அனுமதியின் பேர்ல நான் பேசினேன். நேற்று என்னுடைய நண்பர்கள், இணையதளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த நான் பேசக்கூடிய அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தர்பூசணி கடை வைத்திருக்கக்கூடிய, பழக்கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்து கொண்டிருக்கிறதாக ஒரு வீடியோ வந்து காமிச்சாங்க. இது மாதிரி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல என்னுடைய உறவினர், என்னுடைய தங்கை வந்து நேற்று இரவு வந்து அவர்களுக்கு வந்து பெரிதாக இந்த அரசியல் செய்திகள்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி அரசியல் வீடியோக்கள்லாம் அவங்க பெரிதாக பார்க்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க நேற்று ஆட்டோவில் வந்து வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது என்னுடைய வீடியோவை வந்து அந்த ஆட்டோ ஓட்டர் வந்து முன்னாடி பேசிக்கிட்டு இருந்ததா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி உன்னுடைய வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆட்டோவில். எனக்கு அப்பதான் தெரியும் இந்த மாதிரி ஒரு நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ இது வந்து பெருமைக்காக சொல்லவில்லை. இதெல்லாம் தளபதிக்கான ரெஸ்பான்ஸ் தானே தவிர்த்து எனக்கான ரெஸ்பான்ஸ் கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நம்முடைய தலைவருடைய மேடையில அத்தனை பேர் பேசும்பொழுது அதில் ஒருவனாக பேசிய என்னுடைய பதிவே மக்களிடம் போய் சென்று சேரும் பொழுது நம்ம தலைவர் பேசக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்து அவர்கள் மனதுல வந்து அந்த விஷயம் பதிந்திருக்கும் அப்படின்றத நீங்க வந்து கம்பாரிசன் பண்ணி பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் வந்து மக்களிடம் சென்று சேர்ந்து விட்டார். மக்களிடம் வந்து செல்லவில்லை என்பதே வந்து ஒரு பொய்யான நரேட்டிவ்ஸ். அதையே நம்ம உடைக்கணும். இதுல நம்ம மிக தெளிவா இருக்கணும். கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. அதுல வந்து ஒவ்வொருத்தரா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு யார் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வியோ இல்ல நீங்க சொல்ல வந்த விஷயமோ இருந்தா நீங்க கொஞ்சம் நடுவுல சொல்லிக்கோங்க. நாங்க திருப்பி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றோம். அண்ணா வணக்கம்ண்ணா. ஹலோ, சொல்லுங்க உங்க பேரு? என்னோட பேர் வந்து சீனிவாசன். என்னோட ஐடி வந்து வாத்தியார்னு இருக்கும். வாத்தியார் டிவிகே திருவள்ளூர்னு இருக்கும். சொல்லுங்க அண்ணா, ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அண்ணா ரமேஷ் அண்ணா இருக்காங்க இல்லைங்களா? அண்ணா இப்போ உங்களுக்கு தான் அண்ணா உங்களுக்கு தான் இந்த இதை வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டிவியில வந்து உங்க டிபேட்டை முதல்ல பார்த்தேன். அந்த ரவீந்திரன் துரைசாமின்னு வந்து டேட்டா வச்சுக்கிட்டு பயங்கரமா யாரையும் வந்து பேச விடாம வந்து பேசிட்டு இருப்பாங்க. முதல் முறையா அவரை பேச விடாம எதுவுமே செய்ய முடியாம ஒரு ஸ்டேஜ்ல அவரை நிக்க வச்சுங்க இல்லைங்களா, மிகப்பெரிய வந்து ஒரு பாராட்டுனா உங்களுக்கு. ஆனா இது மாதிரி வந்து யாருமே அவரை வந்து அகெயின்ஸ்டாவோ இல்ல டேட்டாவோட வந்து ஈக்குவலா பேசின ஒரு ஆளே கிடையாது டிபேட்ல. எக்ஸலண்டா இருந்தது உங்களுடைய வந்து வளர்ச்சி வந்து இன்னும் மிகப்பெரிய அளவுல இருக்கும். ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப ஹாப்பியா இருந்தது அன்னைக்கு பாக்குறதுக்கு டிபேட்டை. அண்ணனுடைய வந்து அதாவது மக்களுக்காக சேவை செய்ய வந்த அண்ணனுடைய அதை அந்த மடைமாற்றம் செய்யும் விதமா வந்து அவருடைய வந்து பேச்செல்லாம் இருந்தது. அதை வந்து கரெக்டான பாயிண்ட்ல பேசி அவரை வந்து பேசவே விடாம செஞ்சது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கங்க்ராட்ஸ் அண்ணா, நீங்க இன்னும் வந்து நல்லா வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. தேங்க்யூ அண்ணா. நான் அமமுகவில் இருந்தேன், இப்போ வந்து நான் அண்ணனுடைய ரசிகனா இருந்தேன். அமமுகவில் இதுக்கு முன்னாடி பயணிச்சிருந்தேன். அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து இதில் இணைஞ்சிட்டேன். நன்றி நன்றி தோழர், நன்றி தோழர். அதாவது நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வந்து கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றது என்னன்னா நம்முடைய ரசிகர்களாக இருந்து இன்று தோழர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான்.
நீங்கள் தான் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தலைவராக இருக்கட்டும், தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், நாங்கள்லாம் வந்து ஒரு உந்துதலோட இந்த விஷயத்த செய்யறோம். தலைவருக்காக வந்து நம்ம களத்துல நின்னு வந்து போராடுறோம் அப்படின்னா, உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காது. இதற்கு முழு கிரெடிட்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு தான். எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க வந்து தலைவருக்காக வந்து ஒரு களத்துல வேலை செய்யறோமே தவிர்த்து, அந்த உந்துதலை குடுக்கறது எல்லாமே நீங்க தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாத அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த அன்பு தான் அந்த உந்துதலே. சோ நீங்க தான் அதற்கான முழு காரணம். இந்த வெற்றிக்கான காரணங்கள் எல்லாமே நீங்க தான். தேங்க்ஸ் அண்ணா. ஆக்சுவலாக வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு எப்படியாவது கன்வே பண்ணணும் இந்த விஷயத்தை அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இது ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உண்மையாக அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் பேசினதா அவருக்கு அகைன்ஸ்ட் அந்த பர்டிகுலர் பர்சன் நான் பேர் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு அகைன்ஸ்டாக யாரையுமே பேச விடாமல் அவ்வளோ வந்து டிபேட்டில் வந்து ஏடா கூடமாக பேசிட்டு இருப்பாரு. முதல் முறையாக அவர் அப்படியே நிர்மூலமாக்கிட்டீங்க நீங்கள். அதாவது ஒன்று இந்த நிராயுத பாணின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு நான் அதுதான் அந்த சீனை பார்த்தேன் நான். அவ்வளோ ஹாப்பி நான். அதை வந்து உங்களுக்கு எப்படியாவது கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து இது ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் தேங்க்யூ, எப்பவுமே தேங்க்யூ, வந்து அண்ணனோடுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து இருப்போம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ உங்களுக்கு ப்ரோ, ஒரு தேங்க்யூ. கூடுதல் தகவல், ரமேஷ் பிரதர் வந்தாருன்னா அந்த விவாதங்கள்ல கலந்துக்க மாட்டேன்னு அவரு வந்து மறைமுகமா கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அப்படிங்களா? இவர் வந்தாருன்னா நான் வரமாட்டேன்னே சொல்லிட்டு இல்ல ஆக்சுவலா நம்முடைய தோழர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, நீங்க அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், இல்ல லயோலா மணியாக இருக்கட்டும், வீர விக்னேஸ்வரனாக இருக்கட்டும், அதே போல ப்ரொஃபசர் சம்பத் அவர்களாக இருக்கட்டும், நம்ம நம்முடைய தோழர்கள் எல்லாருமே ஏன் ஈவன் யூடியூப்ல பேசக்கூடிய நம்முடைய அன்பு நண்பர் ராம்குமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலைவருக்காக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சண்டை போடக்கூடிய ஆட்கள். அதனாலதான் இப்ப வந்து நம்ம கைப்படியாத ஒரு கரமா இருக்கோம் நம்ம. இது வரைக்கும் நம்ம ஆட்சியில ஆமா. கிடையாது, அதிகாரத்துல கிடையாது, மக்களை சுரண்டியது கிடையாது. நம்முடைய சொந்த செலவுல, நம்முடைய சொந்த பணத்துல, நம்முடைய தலைவர் அவருடைய சொந்த பணத்துல மக்கள் பணி செஞ்சுட்டு நம்ம வந்திருக்கிறோம். மக்களை ஏமாற்றிய இந்த ஆட்சியாளர்கள், மக்களை சுரண்டிய ஆட்சியாளர்கள், ஊழலில் திளைத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வந்து இவ்வளவு தைரியமாக பேசும் பொழுது, இது எதுவுமே இல்லாம தூய நம்முடைய தலைவருக்காக ஒரு கரைபடியாத கரமா வந்திருக்கக்கூடிய நாம ஏன் பேசக்கூடாது அப்படின்ற அந்த தைரியம் தான். நம்முடைய தோழர்கள் எல்லாருமே இந்த காலத்துல மிக சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஆமா. உங்களுடைய பேச்செல்லாம் வந்து இன்னுமே வந்து யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல உத்வேகமா இருக்கு. அது நானே ரியலைஸ் பண்றேன். ஆக்சுவலா நான் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸு அவங்க எல்லாமே வந்து நான் இந்த ஐடிய வந்து மாத்துனதுக்கு அப்புறம் நான் என்கிட்ட வந்து நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாரி கட்சி நிகழ்ச்சிக்கு என்ன கூட்டு போங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஆர்ப்பரிச்சு வரக்கூடிய அளவுக்கு மோஸ்ட்லி வந்து ரசிகர்கள் அதிகம். ஆனா கட்சியா ஆரம்பிச்ச பிறகு இன்னும் வந்து அந்த ஸ்பீட் அதிகமாயிருக்குண்ணே. திருவள்ளூர் மாவட்டத்துல நான் இருக்கேன். இந்த சரவுண்டிங்ல விமென்ஸு கண்மூடித்தனமா வந்து பிளைண்டா அதாவது 100% அவன் இந்த ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு கூட எனக்கு வந்து அது ஏதோ உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து தலைவர் தான் முதல் இடத்துல ஆல் இந்தியா லெவல்ல இன்னைக்கு வந்து ஒரு பேஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா பிகே வந்து பேசும்போது ஒரு இதுல சொன்னாங்க, பீகார்ல வந்து அவர் எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்றப்ப இவரை கூட்டு போனா எனக்கு வந்து வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேஸ் இருக்கிற ஒருத்தரை மடைமாற்றம் செஞ்சு மீடியாஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழக அரசோட வந்து ஊதுகோல் மாதிரி வந்து மவுத் பீஸ் மாதிரி வந்து இருக்கிற மீடியாஸ் வந்து ஒரு மாதிரி வந்து மடைமாற்றம் செய்கிற விதமாக கூட்டணி இருந்தால் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறது. கேக்குதுங்கண்ணா? பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. அவர் பேசி முடிச்ச அப்புறம் உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. அது வரைக்கும் மியூட் சரிங்கண்ணா. பண்ணுங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. தேங்க்யூண்ணா. நீங்க பேசுங்க வாத்தியார், நீங்க பேசுங்க, பேசி முடிச்சிருங்க. அதான்ண்ணா இப்போ கூட்டணி வந்து சம்பந்தமா வந்து கூட்டணி இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து பில்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிபேட்ல உட்காந்துக்கிட்டு மீடியா பீப்புள்ஸ் வந்து இதையே வந்து இங்க ஒரு பலமான கூட்டணி, இந்த பக்கம் ஒரு பலமான கூட்டணி, இவர் வந்து தனியா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து நம்ம கவுண்டர் கொடுத்து வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா. நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. கூட்டணி இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எத்தனை கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருக்கோம், எந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பலம் கிடையாது. மக்கள் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் பலம். நம்முடைய தேர்தல் வியூகம் மக்கள் தான், நம்முடைய தேர்தல் பலம் மக்கள் தான், நம்ம தலைவருடைய பலம் மக்கள் தான், நம் கழகத்தினுடைய பலம் மக்கள் தான். இந்த மக்கள் தான் நம்முடைய முதன்மையான கூட்டணி.
அந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் அசைத்து பார்க்க முடியாது. 2026 தேர்தல்ல இந்த மக்களுடைய கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும்.